உங்க பார்வையிலிருந்து இந்த தீர்ப்பு வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதுல வந்து அரசியல் பின்னணி எதுவும் இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து வழக்கமா வந்து இப்ப ஒரு கட்சியிலேருந்து ஒரு அமைச்சர் மேல தீர்ப்பு வந்துருச்சுன்னா வந்து அது எதிர்க்கட்சிகளுடைய சதி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படும். இந்த தீர்ப்பினுடைய பின்னணியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சார், அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், இன்றைக்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு அப்படிதான் நான் பார்க்கிறேன். இதே மாதிரி தீர்ப்பு இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய வர இருக்கிறது, வர வேண்டும் அப்படின்னு தான் ஒரு சாமானிய பார்வையாளனா நான் பார்க்கிறேன். காரணம், எந்த விதமான பின்புலமும் இல்லாம செஞ்சி ராமச்சந்திரன் திமுகவுல மிகப்பெரிய ஒரு பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருந்தவர். அவர் வந்து மதிமுகவுக்கு போனதனால அந்த இழப்பை ஈடு செய்வதற்காக கொண்டு வரப்பட்டவர் தான், ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர் தான் பொன்முடி என்கிற தெய்வசிகாமணி. அவர் இந்த வழக்கில் A1 குற்றவாளியாகவும் அவங்களுடைய மனைவி விசாலாட்சி அம்மா அவங்க A2 குற்றவாளியாகவும் இந்த வழக்கில் இருக்குது. இது நடந்த சம்பவம் 2006 இருந்து 2011 வரைக்கும் இருக்கக்கூடிய நடந்த சம்பவம். அதன் அடிப்படையில நீங்க அளவுக்கு மீறிய சொத்து சேர்த்ததாக 1,72,00,000 சேர்த்ததாக சொல்லுகிறார்கள். இப்போ இந்த தீர்ப்பு என்பது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமான தீர்ப்பு, அனைவருக்குமான வயிற்றுல புளிய கரைக்க வேண்டிய ஒரு தீர்ப்பாக நீதியரசர் ஜெயச்சந்திரன் போன்றோர்கள் இந்த நீதியினுடைய மாண்பை நிலைநாட்டி இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். 2, மூணாவது, இதுல சாதாரண வழக்கு அல்ல. இந்த வழக்கு 2011 குற்ற எண்ணாக பதிவு செஞ்சு 2014 இது வந்து செஷன்ஸ் கேஸா மாத்தி இன்னைக்கு 2011 நடந்தது. 2006 சம்பவம் 2023 தீர்ப்பு வந்திருக்குதுன்னா இதுதான் பணக்காரர்களுக்கான அந்த எவ்வளவு தூரத்துக்கு சட்டத்தை வளைக்க முடியுமா வளைச்சாங்க. ஆனால் நீதி ஒரு நாள் வெல்லும்ன்றத இதுல நிலைநாட்டி இருக்கிறாங்க. இந்த வழக்குல 39 சாட்சியங்கள், 85 அரசு தரப்பு சான்றாவணங்கள், இத்தனையும் இருந்தும் இவர்களால் கடைசி என்ன சொல்றாங்க, வருமான வரியை கொண்டு போய் இதுதான் எங்களுக்கு அப்படின்னு காட்டுறாங்க. ஆனால் மாண்புமை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, அப்பா நீ செக் பீரியட் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க இதை வாங்கினதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, உச்ச நீதிமன்றம் வருமான வரியை பத்தி இது பண்ண வேணாம், நீ சம்பாரிச்சதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு தான் கேக்குது. 2, மூணாவது விஷயம், இது மட்டுமா, இன்னும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வழக்கை இன்னும் விரைவுபடுத்த வேண்டும். ஒரு உண்மையான மக்களுக்கு தேவையான ஒரு நீதி. இப்ப பாருங்களேன், இப்போ தெய்வசிகாமணி என்கிற பொன்முடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, அமைச்சர் இல்ல, அடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 8 படி அவர் எல்லா உரிமையும் இழந்து விடுகிறார். இந்த தேதியிலிருந்து 6 மாத காலத்துல அங்க வந்து ஒரு இடைத்தேர்தல் வரும். அது அது அரசியல் பார்வை. ஆனா சட்டத்தின் பார்வையாக நீங்க 30 நாள் கால அவகாசம் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே 2014க்கு முன்பு இந்த சம்பவம் நடந்தது 2011. அப்பதான் செஷன்ஸ் கேஸா மாறுது. ஆனால் 2011 குற்ற வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனாலும் 2006 இருந்து 2011 வரைக்கும் தான் இந்த செக் பீரியட். இவர் பல்கலைக்கழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் சுரங்கங்களினுடைய அமைச்சராகவும் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இவர் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்குது. அந்த காலகட்டத்துல நடந்த சம்பவத்தை இவ்வளவு நாள் நீதி பரிபாலனம் செய்தது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நீதியை கொடுத்திருக்கிறாங்கன்னு தான் மக்கள் பாராட்டுறாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாருங்க, இது மாதிரி திமுகவுல ஏற்கனவே KKSSR ராமச்சந்திரன் அவருடைய வழக்கு இதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு தங்கம் தென்னரசு இது மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் வேலு வழக்கு இன்னைக்கும் நிலுவையில் இருக்குது. ஒருத்தர் நிறைய வேகமா வளர்ந்தவர், எல்லா கட்சியிலும் இருந்தவர், இன்னைக்கு புழல் சிறைச்சாலையில இருக்கிறாரு. இவர்கள் எல்லாம் என்ன பிறவியிலேயே என்ன பெரிய செல்வந்தர்களா? ஒன்றும் கிடையாது.
ஒரு அரசியல் கட்சியில் இருந்து ஆட்சிக்கு வந்த காரணத்தினால் ஒரு அமைச்சராக இருந்து எல்லா செல்வ செழிப்பங்களும் இவர்கள் பெற்ற காரணத்தினால் இவர்களுக்கு கடிவாளம் போடுவதற்கு உயர் நீதிமன்றம் தான் இருந்திருக்குது என்பதை மக்கள் பார்க்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இதே தீர்ப்பு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி எல்லாவற்றிற்கும் இது வேண்டும் அப்படின்னா ஒரு சாமானிய பொதுமக்களும் நினைப்பாங்களா இல்லையா? ஆகவே இதுல அரசியல் பின்புலம் இல்ல, அவர்களுக்கு அரசியல் தான் பின்புலம் சொத்தை சம்பாதிப்பதற்கு. ஆனால் நீதி அரசர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதுவும் பின்புலம் கிடையாது. இந்த எஃப்ஐஆர் இருக்கு, இதை நாங்க போட்டிருக்கோம். இன்னொரு விஷயம் எல்லாரும் கேட்கிறாங்க, ஏங்க இந்த 13/2 இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் சட்டம் 1988 படி அதிக தண்டனை, குறைந்தபட்ச தண்டனை 4 ஆண்டுகளாகவும் அதிகபட்ச தண்டனை 10 ஆண்டுகளாக கொடுக்கணும். ஆனால் நீதியரசர் இப்படி கொடுக்கலையேன்னு கேட்கிறாங்க. இந்த ஜி தமிழ் வாயிலாக மக்களுக்கு நான் பணிவோடு நான் பதிவு செய்ய ஆசைப்படுறது காரணம் என்னன்னா, குற்றம் நடந்த சம்பவம் 2006 இருந்து 2011 வரைக்கும், குற்ற எண்ணாக பதிவு செய்யப்பட்டது 2011. 2011க்கு பிறகு 2014 இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அந்த சட்டத்தில திருத்தம் வருது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி 2006 இருந்து நடந்துச்சு இல்லையா, இதுக்கு முன்னாடி அந்த குற்றம் நடந்த போது குறைந்தபட்சமாக ஓராண்டும் அதிகபட்சமாக 7 ஆண்டும் இருந்துச்சு. அதனால் நீதியரசர் இந்த தண்டனையை குறைத்து தந்திருக்கிறார். இந்த குற்றம் நடந்த அப்போது என்ன தண்டனையோ அதைத்தான் நீதியரசர் ஜெயச்சந்திரன் தந்திருக்கிறார். ஏன் இப்ப மினிமம் 4 வருஷம் தானே தரணும், 10 ஆண்டுகள் தரலாமே, ஏன் அப்படி செய்யவில்லை? அப்படி செய்ய முடியாது. எந்த ஆட்சியாக இருந்தாலும், அது எந்த கட்சியாக இருந்தாலும், குற்றம் நடக்கிற போது என்ன சட்டத்தில் தண்டனை வழங்கப்பட்டிருக்கோ அதைத்தான் மாண்புமை நீதியரசர் தந்திருக்கிறார். ஆகவே இவர்கள் அப்பீல் என்று மேல்முறையீட்டுக்கு போனாலும் இது வெல்லும், இது செல்லும், அதைத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லும். ஆகையினால இங்கு நடப்பது எல்லாம் அதிகாரத்திலே, அதாவது கிரிமினல் இன்டிமிடேஷன் என்பதை காட்டிலும் இதுல கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். நான் அரசியல்வாதி, நான் அமைச்சர், நான் நினைத்தால் எது வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் வாங்க முடியும் என்கின்ற பணக்கார மமதையர்களுக்கு உயர் நீதிமன்றம் போட்ட சவுக்கடியாகத்தான் பார்க்கிறேன். எல்லா தீர்ப்பும் இது போலதான் வர வேண்டும் என்பது ஒரு சாமானியனுடைய பார்வையை நான் பதிவு செய்யறேன்.